அழைக்கப்பட்டு இருக்கும்போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். நீ அழைக்கப்பட்டவன். நீ முதலாவது உன்னை தாழ்த்த வேண்டும், தாழ்ந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே முதலாவது நீ உன்னை தாழ்த்த வேண்டும். எந்த ஒருவன் அழைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் தன்னை தாழ்த்துவான். நீ தாழ்ந்த இடத்தில் உட்காரு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டிலே தாழ்ந்த இடத்தில் உட்கார்ந்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் வரும். சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும். சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்பதுதான் ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்தம். உயர்ந்த இடங்கள் உண்டு. 30 60 அல்ல, 100 உயர்ந்த இடங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அதிலே நாம் ஏறி போக வேண்டும். அநேகம் பேர் இறங்குகிறார்கள் வாழ்க்கையிலே. திருமணங்கள் வரும்பொழுது இறங்கி உலகத்தோடு கலந்து விடுகிறார்கள். ஒரு ராக்கெட்டில் ஏறி பறந்தால் அப்பொழுது இங்கே இருந்து பார்க்கும் பொழுது பூமி ரொம்ப பிரம்மாண்டமாய் தெரியும். ராக்கெட்டில் ஏறி மேலே போக போக பூமி சிறிதாகி கொண்டே போகும். கடைசியில் பூமி ஒரு நிலவு போல காணப்படும். ஏறி போக வேண்டும். 16 வயது ஒரு வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளை, உலகத்தில் இருக்க 7 சிகரங்களிலே ஏறி கடைசியாக இமயமலையினுடைய எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரிந்தாள். 16 வயது வாலிப பிள்ளை. ஏறுகிற ஒரு நிலைமை. நான் ஒரு முறை ஒரு மலையின் மேல் ஏறினேன். பின்ன இறங்க கஷ்டப்பட்டேன். ஏறுவது கூட கொஞ்சம் எளிதாக தோன்றியது. இறங்க போனால் இப்படியே விழுந்து விடுவோமோ என்ற பயம். மணவாட்டி சபையை கர்த்தர் ஏறி வரச் சொல்லுகிறார். சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும். சபை மக்களே, உயர்ந்த இடத்திற்கு வாருங்கள். எல்லாரும் போல வாழாதிருங்கள். அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு என்று பைபிள் சொல்லுகிறது. வைத்து பிழைப்பிலேயே காலத்தை ஓட்டாதீங்க. உயர்ந்த இடத்துக்கு வாருங்கள். மன்றாட்டு, ஜபம், உபவாசம், இவைகளிலே உங்களுக்காக ஜபிக்கிற சின்ன இடத்தை விட்டு அதில் உயர்ந்த இடத்துக்கு வாருங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தில் உங்களை வளர்த்து கொள்வதில் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். எப்போ பார்த்தாலும் 5 அப்பம் 2 மீன், 5000 பேர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கை யாக்கோவை பெற்றான், யாக்கோவை 12 பேரை பெற்றான். சங்கீதம் 91, சங்கீதம் 23. இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி வாழவே கூடாது. மேலே ஏறி வாருங்கள். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.